ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இங்கிலாந்து வந்து இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் கையில வச்சுட்டு ஜெயிச்சுட்டா. நான் அந்த 4வது நாள் ரிவ்யூ வீடியோலயே சொன்னேன். இங்கிலாந்து தான் இந்த மேட்ச் ஜெயிப்பான்னு சொன்னேன். அதாவது இங்கிலாந்து ஃபேவரட்ன்னு சொன்னேன். ஆனா எஃபெக்டிவ்லி தட் மீன்ஸ் இங்கிலாந்து தான் அந்த மேட்ச் ஜெயிப்பான்னு சொன்னேன். ஏன்னா முன்னாடி நாள்லேருந்து 21 ஃபார் நோ லாஸ், 90 ஓவர்ல 350 when the opponent is putting defensive fieldsங்கிறது அவ கண்டிப்பா அது வந்து ஒரு ஜெயிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அவ வந்து அப்படி பண்ணிட்டா. இங்க பவுலிங் பிளான்ஸ் நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். இந்தியாவோட பவுலிங் பிளான்ஸ் வந்து நான் சொன்னபடிக்கு வித்தியாசம் பார்த்தா எந்த அளவுக்கு அப்படி பண்ணியிருக்கான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப ஒரு விஷயம் நல்லது பண்ணா, ஜடேஜா தான் இருக்கிறதுலே நிறைய ஓவர் போட்டர், 24 ஓவர் போட்டர். ஆனா நான் இப்படி எதிர்பார்க்கல. அவர் வந்து இந்த இன்னிங்ஸ்ல அடி வாங்கிட்டார். பென் டக்கெட் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பா அடிச்சார். ஆனா அவர் 24 ஓவர் போட்டது கரெக்ட் தான். அப்புறம் நம்ம பார்க்கணும், பும்ராக்கு வந்து இந்த இன்னிங்ஸ் விக்கெட் விழ, சிராஜ்க்கு விக்கெட் விழ. பட் ஐ தாட் he did not bowl that badly in the second innings. பும்ராவும் did not bowl that badly in the second innings. ஜடேஜா வந்து அடி வாங்கிட்டு பும்ரா விக்கெட் எடுக்காததுனால இந்த டெம்ப்ளேட்டே உடஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் வந்து கடைசியில 2 ஓசி விக்கெட் எடுத்துட்டார். ஆனாலும் 10 ஓவர்ல 51 ரன் அவ்வளோ ஓவர் இந்த மேட்ச்லயே போடல. பிரசீத் கிருஷ்ணா வந்து இந்த இன்னிங்ஸ் சில சமயம் கொஞ்சம் ஃபுல்லா போடுற கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இன்னிங்ஸ். ஆனாலுமே 6 ரன்க்கு மேல எக்கானமி ரேட்டு. ஸோ 2 பவுலர் வந்து இட் தே நாட் பர்ஃபார்ம் டு த லெவல் தட் இஸ் எக்ஸ்பெக்டட். அந்த டெம்ப்ளேட்டே உடஞ்சி போகுது. நான் அதுக்கப்புறமா நான் அடுத்த மேட்சுக்கு நான் எந்த மாற்றம்லாம் 11க்கு பண்ணுவேன்னு நான் சொல்ல போறேன். இங்கிலாந்துக்கு எப்படின்னா, நிறைய பேரு அவ பேஸ்பால்னு சொல்றச்சே அடிச்சு விளையாடுவான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ரன் ரேட் வந்து இந்த மிட் 4 பாயிண்ட் சம்திங்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அவ இந்தியா பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியா இன் இந்தியான்னு பார்க்கும்போது, இப்பயும் அது பார்க்கும்போது அவ வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் அடிச்சுட்டு அந்த ஃபீல்டு ஸ்ப்ரெட் பண்ண உடனே சிங்கிளா ஓடுறா. அந்த சீரீஸ்லும் சரி, இந்த சீரீஸ்லும் சரி 50% ஆஃப் த ரன்ஸ் வர் இன் ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக்கு. இப்ப ஜாக் கிராலி வந்து 51 ஸ்ட்ரைக் ரேட்லாம் விளையாடி எவ்வளோ தடவை இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அப்படி விளையாடிருக்காருன்னு எனக்கு தெரியல. பென் டக்கெட் வந்து கிட்டத்தட்ட 90 ஸ்ட்ரைக் ரேட்னு காட்டுறது. ஆனா அவ ஆரம்பத்துல அடிக்கச்சவுமே அவ வந்து பேட்டை ஓங்கிலாம் அடிக்க பார்க்கல. ஜஸ்ட் பிக் த ஷாட்ஸ், செக்டு டிரைவ்லாம் விளையாடினார் பென் டக்கெட். சிராஜ் ஒரு அளவுக்கு ஆரம்பத்துல நான் போடுறச்சு அந்த செக் டிரைவ் அடிச்சு ஒரு 4 போச்சு. அப்படி பவுண்டரி அடிச்சுட்டு ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ண உடனே சிங்கிள் அடிச்சுட்டார். And that is why he got to this 149 in quick time without taking risk. ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அவர் வந்து எல்லா ஃபார்மேட்லயுமே ரொம்ப நாள் விளையாண்டு இருக்காரு பென் டக்கெட். ஜோ ரூட்டை பத்தி தெரியும். நான் அந்த 4வது நாள் ரிவ்யூலயே சொன்னேன், அவர் தான் பொறுமையா எடுத்துன்னு போறேன்னு சொன்னேன். அப்படி பண்ணிட்டார். பென் ஸ்டோக்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்பா விளையாட பார்த்தார். பட் இட் டிட் இஸ் ஜாப். ஜேமி ஸ்மித் ரொம்ப நல்லா விளையாட்டார். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வச்சுட்டு எனக்கு முன்னாடி நாள்லேருந்தே தெரியும் தட் இங்கிலாந்து வர் கோயிங் டு வின் த மேட்ச்னு. சில பேர் சொல்றா அது த்ரில்லிங் மேட்ச்னு சொல்றா. அது த்ரில்லிங்லாம் கிடையாது. 188 ஃபார் நோ லாஸ், அதுலேருந்தும் ஒரு ஃபர்ஸ்டே இல்லாத ஜெயிச்சுட்டு இருக்கா. இது ஒரு த்ரில்லிங் மேட்ச்லாம் கிடையாது. இது எதிர்பார்த்த விஷயம் தான். இப்ப வந்து அடுத்த மேட்சுக்கு இந்த 2 டீமுமே அடுத்த மேட்சுக்கு என்ன பண்ணலாம்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா ரிவ்யூ பண்றதுக்கு அவ்வளோவா இல்லை. ஏன்னா அந்த 4 நாள் ரிவ்யூ பண்றச்சே நான் நிறைய விஷயத்த பத்தி நான் பேசிட்டேன். இப்ப இந்தியாவுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப பிளேயிங் 11ல நான் வந்து ஒரு மாற்றம் சொல்ல போறேன். 2 பிளேயிங் 11 சொல்ல போறேன். அதுல வந்து டிபெண்டிங் ஆன் வெதர் தேர் கோயிங் டு பிரிங் இன் another ஆல்ரவுண்டர். இப்ப ஒரு க்ளூ கிடைச்சிட்டும் ஹூ ஐம் கோயிங் டு சேன்னு அந்த 2 11ல வந்து வித்தியாசம் பார்க்கலாம். ஸோ முதல் 11 எப்படி போலாம்னா, KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், சுப்மான் கில், கருண் நாயர் சில பேர் டிராப் பண்ணலாம்னு சொல்றா. ஆனா இந்த 11ல நான் அவரை வச்சுப்பேன். ரிஷப் பந்த் 6, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7, குல்தீப் யாதவ் 8, ஹர்ஷ்தீப் சிங் 9, முகமது சிராஜ் 10, ஆகாஷ்தீப் நம்பர் 11. இப்ப நான் வந்து என்ன இருந்தாலும் பும்ரா வந்து நான் அந்த ரிவ்யூ வீடியோலயே நான் சொன்னேன், பும்ரா வந்து நான் அடுத்த மேட்ச் ஒக்காத்தி வச்சிடுவேன் டு ப்ரிசர்வ் ஹிம் த்ரூ அவுட் த சீரீஸ். எஜ்பாஸ்டன்ல கடைசி 2 நாள்ல திரும்பும். அந்த கேஸ்ல ஐ ஃபீல் வித் அட்டாக் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப்
அண்ட் இஃப் யூ காட் ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ், பும்ரா வந்து விளையாடியே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. குல்தீப் யாதவ் வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர், வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தாலும் he will do a good job. ஆனாலும் நம்ம பார்த்தோம் கிரிக்கெட்லேயே டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் போடுறா, யார் போட்டாலும் டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் போடுறா. ஜடேஜா இஸ் a டிஃபென்சிவ் bowler, வாஷிங்டன் இஸ் a டிஃபென்சிவ் bowler. எல்லாருக்குமே பவுண்டரியில நிறுத்தி வச்சா வேலைக்கு ஆகுது. அதனால தான் குல்தீப் யாதவ் அண்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஆனால் அவருக்குமே he would much prefer it when the fielders are not put out on the boundary rope. அவரையும் அப்படி சரியா யூஸ் பண்ணி they should make sure they don't put everyone out on the boundary. இந்த வழியில பண்ணலாம். இல்லைன்னா இப்ப ஒரு 3 சீமர் விளையாடுறா, ஒரு 4வது சீமர் தேவைப்பட்டதுன்னா இப்போ 2 பேர் டிராப் பண்றதுக்கு இருக்கா, ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ஸ். ஆனா டீம் காம்பினேஷன் படி ஒன் ஆஃப் சாய் சுதர்சன் அண்ட் கருண் நாயர். நிறைய பேர் கருண் நாயர் தான் சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து டொமஸ்டிக்ல நிறைய ரன் அடிச்சிருந்திருக்கார். அப்புறம் அஸ்வினோட சேனல்ல பார்த்தேன் தட் த வே தேர் டிஸ்மிசிங் சாய் சுதர்சன் டவுன் த லெக் சைடுன்னு பார்த்தா அவ இன்னும் கருண் நாயருக்கு அந்த மாதிரி பிளான் போட்டு விக்கெட் எடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போதைக்கு கருண் நாயர் நம்பர் 3, சுப்மான் கில் 4, ரிஷப் பந்த் இந்த மேட்ச்ல 5ல தான் விளையாடினா நம்பர் 5, நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 6னா ஷர்துல் தாக்கூர் போட்ட ஓவரை அவர் போடுவார். 4 சீமர் 2 ஸ்பின்னரும் இருப்பா. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஷுட் டூ திங்ஸ். இந்த 2 வழியில போகணும். ஒன் ஆஃப் தீஸ் டூ. கேட்சை பிடிக்கணும் கண்டிப்பா. there's also a technical point that is on Ashwin's video. நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கா as to why Jaiswal has been dropping the catches. ஆனா I'm sure you will improve on that. ஆனா இது நான் இந்த சேஞ்சஸ் தான் பண்ணுவேன். அப்புறம் பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி இங்கிலாந்து டீம், பிரசீத் கிருஷ்ணா வந்து இட்ஸ் லுக்கிங் லைக் தேர் நாட் கோயிங் டு டிராப். அவர் வந்து இந்த ஃபுல்லர் லெங்ஸ் அடிக்கடி போடலைன்னா எந்த பிட்ச்ல போட்டாலும் இந்த ஓவருக்கு 6 ரன் தான் கொடுப்பார். ஆகாஷ் தீப் வந்து ஃபுல்லர் லெங்ஸ் போட்டவர், ஒரு கண்டெய்னிங் போலர். நான் பிரசீத் கிருஷ்ணா உக்காத்தி வச்சுட்டு ஆகாஷ் தீப்பை நான் போடுவேன். ஹர்ஷ்தீப் சிங் அஹெட் ஆஃப் பும்ரா. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் பும்ரா வந்தாலுமே ஹர்ஷ்தீப் சிங் 11ல விளையாடணும். பிகாஸ் ஐ திங்க் ஹி வில் டூ வெரி வெல். ஸோ இதுதான் இந்தியாவோட 11, ஒன் ஆஃப் தீஸ் டூ. இங்கிலாந்துக்கு வந்து இப்போ அவளோட ஸ்பின் கண்டின்ஜென்ட் இஸ் ஃபேர்லி வீக். ஏன்னா ஷோயப் பஷீர் வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு போட்டார், பட் இட் டிடன்ட் ரியலி டூ தட் மச். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை வந்து 2வது டெஸ்ட்டுக்கு போட போறாளான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்ப ஜேக்கப் அலிப்போ அடிச்சுட்டார், உள்ள வர முடியாது. ஜேமி ஓவர்டன் உள்ள வர முடியாது. பிரைடன் கார்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அந்த ஜெய்ஸ்வால் விக்கெட்லாம் எடுத்துட்டதுனால சாம் குக்கை வந்து உள்ள கொண்டு வர மாட்டா. அப்ப they're not going to change the squadனா இந்த 11ஓட தான் போவா. ஏன்னா ஒரு சீமருக்கு பதிலா ஒரு ஸ்பின்னர்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து இன்னும் பவுலிங் போடணும், அது கொஞ்சம் ரிஸ்க் அக்கார்டிங் டு மீ. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஷோயப் பஷீருக்கு பதிலாக ஒன் ஆஃப் டாம் ஹார்ட்லி ஆர் லியம் டாசனை நான் கொண்டு வந்திருப்பேன். பேட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அவர் வந்து இந்த பிரைடோன் கார்ஸோட இந்த லியம் டாசன் தான் இன்னும் நல்லா பேட்டிங் விளையாடுவார் அக்கார்டிங் டு மீ. அண்ட் யூ கேன் போல் தட் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஆனால் அவள் அப்படி பண்ண மாட்டா. அவள் வந்து இந்த 11ஓட தான் போவா. ஸோ தட் இஸ் ஃபார் இங்கிலாந்து. எனக்கு நான் அப்புறமா அந்த டெஸ்ட்டை நான் ப்ரீவியூ பண்ணுவேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாரும் மை ஒப்பீனியன் வாட்சஸ்.